بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அருட்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் மார்க்கமாகிய இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தினை நம்பிக்கை கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் இந்த மார்க்கத்தினை நமக்கு விளக்கி தருவதற்காக வந்துதித்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தமது உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கத்தினையும் அந்த மார்க்கத்தின் தூதர் முகமது அவர்களையும் எவ்வாறு மதிக்க வேண்டுமோ, எந்த அடிப்படையில் பின்பற்ற வேண்டுமோ அப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டிருப்பதை இன்றைக்கு நாம் காணுகிறோம். முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற பல்வேறு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நமது சகோதரர்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், அவர்கள் தமது கட்சிகளையும் தமது கட்சியின் கோட்பாடுகளையும் தமது கட்சியின் பிதாவாக கருதப்படுகிற மூலவர்களையும் எவ்வாறு மதிக்கிறார்களோ, எந்த இடத்தில் வைத்து அவர்களை பார்க்கிறார்களோ அதற்கு கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாத வகையில்தான் இஸ்லாமிய சமுதாயமும் இந்த மார்க்கத்தையும், இந்த மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கத்தின் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் அவர்களையும் வைத்திருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்ன மற்றவர்கள் எவ்வாறு பின்பற்றுகிறார்கள், தமது தலைவர்களை எவ்வாறு மதிக்கிறார்கள் என்று சொன்னால், தலைவர்களுடைய பிறந்த நாள் வந்துவிட்டால் பிறந்த நாளிலே கொண்டாட்டம் போடுவார்கள். அந்த பிறந்த தினத்திலே ரத்த தானம் வழங்குவார்கள். அந்த பிறந்த தினத்தை கோலாகலமாக கொண்டாடுவார்கள். பிறந்த நாள் நிகழ்ச்சியில பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அந்த தலைவருக்காக சிலை வெடிப்பார்கள். தலைவரின் சிலையிலே மாலை மரியாதைகள் செய்வார்கள். தலைவருக்காக கோஷம் போடுவார்கள். தலைவர் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தொலி எழுப்புவார்கள். இத்தோடு அவர்கள் தமது தலைவர்களை மதிக்கக்கூடிய காரணங்களையும் காரியங்களையும் முடித்துக் கொள்வார்கள். அதை தாண்டி அந்த தலைவர் என்ன சொன்னாரோ, என்ன கொள்கைகளை உலகத்திற்கு போதித்தாரோ, எந்த தீமைகளை மக்களை விட்டும் தடுத்தாரோ அந்த தீமைகளை விட்டு தவிர்த்து கொள்ளாமல், அவருடைய போதனைகளை தமது வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல், நாங்கள் எங்கள் தலைவரை மதிக்கிறோம் என்று வாய் வார்த்தைகளில் பேசுவார்கள். அந்த தலைவரை யாரேனும் விமர்சித்து விட்டால், அவரை தரைக்குறைவாக மேடை போட்டு திட்டிவிட்டால், பதிலுக்கு இவர்களும் மேடை போட்டு யார் திட்டினாரோ அவரை பற்றி இவர்கள் திட்டுவார்கள். எங்கள் தலைவரையா திட்டுகிறீர்கள்? அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? அவர் செய்த தியாகம் தெரியுமா? அவருடைய தொண்டுகள் தெரியுமா? என்று சொல்லி தமது தலைவரின் பராக்கிரமங்களை, தலைவர் செய்த தியாகங்களை, நல்ல பல காரியங்களை மக்களுக்கு எடுத்து பேசுவார்கள். இப்படித்தான் மற்றவர்கள் தமது தலைவர்களை, தமது கோட்பாடுகளை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது இஸ்லாமிய சமுதாயத்தவர்களும் தமது தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இதே இடத்தில் வைத்துத்தான் மரியாதை செய்கிறது. அவர்களின் பிறந்த நாள் வந்துவிட்டால், அவர்கள் பிறந்த மாதம் வந்துவிட்டால்
அந்த மாதத்தை கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது நாம் இருக்கிற இந்த மாதம் அரபி கணக்குப்படி ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொல்லுகிறார்களே, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகத்தின் பிறந்த தின விழாக்களை மீலாது நபி விழா என்ற பெயரிலே மொத்த சமுதாயமும் அதை கொண்டாடுகிறது. அரசாங்கமும் அதை அங்கீகரித்து நபிகள் நாயகத்தின் பிறந்த தினம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தினத்திலே நபி அவர்கள் பிறந்ததற்கான வரலாற்று பூர்வமான ஆதாரபூர்வமான எந்த தகவல்களும் கிடையாது. ஆனாலும் ஒரு நாள் விடுமுறை வேண்டும், முஸ்லிம்களின் பண்டிகை கொண்டாட்டம் வேண்டும் என்று சொல்லி அரசியல் தலைவர்களும் மீலாது நபி விழா என்ற பெயரிலே அந்த தினத்திலே விடுமுறை விட்டு அரசாங்க ரீதியாக விடுமுறை வழங்கப்பட்டு அந்த தினத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏக்களில் இருந்து முதல்வர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் என்ற அத்தனை பேரும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வாழ்த்து சொல்லக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுகிறது. இந்த நபிகள் நாயகத்தின் பிறந்த தின விழாவினை கொண்டாடக்கூடிய இந்த சமுதாயம் நபிகள் நாயகத்தின் பிறந்த தின விழாக்களிலே மேடை போட்டு அவர்களின் பராக்கிரமங்களை வாய் நிரம்ப மகிழ்ச்சியாக பெருமிதத்தோடு எடுத்துச் சொல்லுகிற இந்த சமுதாயம் நபிகள் நாயகத்தின் மீது ஏதேனும் அவதூறு சொல்லப்பட்டால் தெரு வீதியிலே வந்து இறங்கி நிற்கிற இந்த சமுதாயம் சமீபத்திலே நாம் பார்த்திருப்போம். டென்மார்க்கிலே இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் விதமாக அவர்களின் தலையிலே வெடிகுண்டோடு ஒரு ஓவியத்தை வரைந்து நபிகள் நாயகத்தை ஒரு தீவிரவாதியாக, ஒரு பயங்கரவாதியாக சித்தரித்து ஒரு கார்ட்டூனை பத்திரிகை ஒன்று வெளியிட்டது. நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்ற தகவல் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கும் எட்டிய பொழுது ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள். அந்த பத்திரிகையிலே படம் வரைந்த அந்த கார்ட்டூனிஸ்டுடைய தலை வெட்டப்பட வேண்டும். யாரை விமர்சிக்கிறான்? 150 கோடி மக்கள் தங்கள் இதய சிம்மாசனங்களிலே ஏற்றி வைத்திருக்க இறைவனின் தூதரை விமர்சிப்பதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? விமர்சிப்பதாக இருந்தால் அவரின் கொள்கைகளை விமர்சிக்கட்டும், அவர் கொண்டு வந்த கோட்பாடுகளை விமர்சிக்கட்டும், அவர் கொண்டு வந்த தகவல்களில் அது சரி இது சரியில்லை என்று விவாதத்திற்கு உட்படுத்தட்டும். அதை விவாதபூர்வமாக, அறிவுபூர்வமாக, தர்க்க ரீதியாக சந்தித்து அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயார். ஆனால் தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, ஒரு இலக்காரமாக நபிகள் நாயகத்தை அவன் எப்படி சித்தரிக்கலாம்? எனவே சம்பந்தப்பட்ட அந்த பத்திரிகையின் ஆசிரியர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி மொத்த உலகமும் கொந்தளித்தது. ஒவ்வொரு கிராமத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினோம், ஆர்ப்பரித்தோம். கைகளில் பதாகைகளை தாங்கி நபிகள் நாயகத்தை கேவலமாக சித்தரித்தவரை எதிர்த்து நின்று குரல் கொடுத்தார்கள் என்ற சமுதாயத்தவர்கள். இப்படி நபிகள் நாயகத்தை மதிக்கிறவர்கள், நபிகள் நாயகத்தின் புகழ் பாடுகிறவர்கள், நபிகள் நாயகத்தின் பிறந்த தின விழாக்களை கொண்டாடுகிறவர்கள், நபிகள் நாயகத்திற்கு எதிராக ஒரு சுடுசொல்லை தாங்காத இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் சொன்ன கொள்கையை பின்பற்றுகிறதா? அவர்கள் கொண்டு வந்த கோட்பாடுகளை தமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறதா? அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படி தம்மை அவர்கள் ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? தம்மை அதற்கு தகுந்தாற் போன்று வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் வெட்கப்படுகிற அளவில் நபிகள் நாயகத்தின் போதனைகளை முதுகுக்கு பின்னர் தூக்கி எறிந்துவிட்டு நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் வெறுமனே பெயரளவிலே மேடைகளிலே, பிரசங்கங்களிலே, பொது கூட்டங்களிலே அத்தோடு நபிகள் நாயகத்தின் புகழ் பாடுவதை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் புகழ் பாடக்கூடிய தினமாக இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகத்தின் புகழை பாடுகிறோம் என்று அரபி மொழியிலே மௌலூத் என்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை எழுதி வைத்து சுபஹான மௌலூது, நபிகள் நாயகத்தின் புகழ் பாடக்கூடிய புத்தகம் என்று ஒரு புத்தகத்தை எழுதி வைத்து அதை ராகமிட்டு மகிழ்ச்சியாக பத்தி கொளுத்தி வைத்து தண்ணீர் தெளித்து
சந்தோஷமான முறையில அந்த பாடலை இந்த மாதம் முழுக்க இந்த சமுதாயத்தில் ஒரு கணிசமான மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடல் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபிகள் நாயகத்தை புகழட்டும், அதிலே நமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. நபிகள் நாயகம் புகழுக்கு உரியவர், புகழப்பட தகுதியானவர். உலகத்திலே மிகச்சிறந்த ஓர் கொள்கையை, கோட்பாட்டை, வழிகாட்டுதலை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு மிக பெரும் வித்தகர். அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எத்தனையோ அறிஞர்கள், அரசியல்வாதிகள், வரலாற்று ஆசிரியர்கள் நபிகள் நாயகத்தின் கொள்கைகளை படித்து பார்த்துவிட்டு மூக்கின் மேல் விரல் வைத்து வியந்து போய் நிற்கிறார்கள். ஒரு மேலை நாட்டுக்கு ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் ஒரு நூல் எழுதுகிறார். உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மக்களுக்கு ஒரு பயன்பாட்டையும் வழங்கிய 100 தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி 100 தலைவர்களின் வரலாற்றை தொகுக்கிறார். பல்லாயிரக்கணக்கான வரலாறுகளை படித்து பல தேசங்கள், பல நாடுகளை சார்ந்த தலைவர்களின் வரலாற்றை படித்து அந்த வரலாறுகளை எல்லாம் சுருக்கி 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 ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டுதலை முன்வைத்த, ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய 100 தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 100 தலைவர்களில் முதல் தலைவராக, முதல் மனிதராக, மொத்த சமுதாயத்திலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியவராக கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த அந்த வரலாற்று ஆசிரியர் நபிகள் நாயகத்தை முதல் மனிதராக தேர்வு செய்கிறார். தமிழில் கூட அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, கிடைத்தால் வாங்கி படித்து பாருங்கள். இப்படி எல்லா அறிஞர்களாலும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல், அவருடைய போதனை, அவரது கொள்கை, அவரது அரசியல் திட்டம் உலகத்தில் தேவைப்படக்கூடிய ஒன்று என்று அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் புகழுக்குரியவர், புகழப்பட வேண்டியவர், அதிலே நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த நபிகள் நாயகம் தம்மை புகழ்வதை பற்றி சொல்லுகிற பொழுது, என்னை நீங்கள் புகழுங்கள், ஆனால் அதற்கு ஒரு எல்லை தருகிறேன். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். மக்களே, என்னை நீங்கள் புகழாதீர்கள். எப்படி? மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்று, மேரியின் மைந்தன் என்று புகழ்கிறது. அந்த மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, இறைவனால் படைக்கப்பட்டு இந்த மனித குலத்திலே பிறந்து இறைவனின் தூதராக அவதரித்து உலகத்திற்கு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை, கோட்பாட்டை சொல்ல வந்த பல்லாயிரக்கணக்கான இறைவனின் தூதர்களில் ஒருவர் இந்த இயேசு என்று அழைக்கப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஈசாவை பின்பற்றியவர்கள் அவரது மரணத்திற்கு பிறகு அவர் கொண்டு வந்த கொள்கைகளை தலைகீழாக புரட்டி போட்டு அவரையே வணக்கத்திற்குரியவராக, அவர் தன்னை வணங்க வேண்டும் என்று உலகத்தில் சொல்லவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் வைத்திருக்கிற பைபிளை படித்து பார்த்தால் கூட தன்னை ஓர் அறிவிப்பாளராக, தன்னை ஒரு மெசஞ்சராக, தன்னை ஒரு தூதுவராகத்தான் பைபிளிலே இயேசு தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அந்த ஈசாவின் மரணத்திற்கு பிறகு அவரை நேசித்தவர்கள், அவரை விரும்பியவர்கள், அவர் கொள்கைகளை நாங்கள் மனமாற விரும்புகிறோம், அதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல போகிறோம் என்று தம்மை கிறிஸ்தவர்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அவரை புகழ்ந்து 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 அந்த புகழ்ச்சி ஒரு நேரத்திலே எல்லை மீறி, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர்தான் கடவுளின் குமாரர், இவருக்கு தந்தை இல்லை. தந்தை யார்? உலகத்தை எல்லாம் படைத்த கர்த்தர் தான் இயேசுவின் தந்தை என்று கடவுளுக்கு பிள்ளையாக சித்தரித்து, கர்த்தரின் குமாரனாக சித்தரித்து, இறைவனுடைய அந்தஸ்தை, இறைவனின் இடத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் வைத்து புகழ் பாட ஆரம்பித்து விட்டார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை, இறைவனிடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை அவனால் படைக்கப்பட்ட இந்த இயேசுவிடத்திலே, ஈசாவிடத்திலே அவரை சிலை வடித்து அவர் சன்னிதானத்திலே மண்டியிட்டு அவரிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்து, இயேசு கிறிஸ்துவே நீங்கள் தான் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி
அவரை கடவுளின் அந்தஸ்திற்கு உயர்த்தி விட்டார்கள். அதை பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம். பார்த்துவிட்டு மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. எனதருமை தோழர்களே, என்னை புகழுங்கள், ஆனால் வரம்பு மீறி புகழாதீர்கள். வரம்பு மீறுதல் எப்படி? கமா அத்தனத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை புகழ்ந்து விடாதீர்கள். அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்று என்னை புகழுங்கள். வரசூலுஹு, அந்த அல்லாஹ்வின் தூதர் என்று என்னை புகழுங்கள். புகழ்வதற்கு ஓர் இலக்கணத்தை சொல்லி, ஓர் எல்லையை சொல்லி, இப்படித்தான் என்னை புகழ வேண்டும் என்று ஓர் வரையறையை சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். ஆனால் இந்த சமுதாயம் அரபி மொழியிலே பொருள் தெரியாமல் பள்ளிவாசல்களிலும் தம்முடைய வீடுகளிலும் ஏதோ இறைவனின் அருள் கொட்ட போகிறது என்று நினைத்து, நபிகள் நாயகத்தை புகழ் பாடுவதாக நினைத்து படித்துக் கொண்டிருக்கிறார்களே மௌலூது பாடல். அந்த மௌலூது பாடல் வரிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தை இறைவனின் இடத்திலே கொண்டு போய் வைத்து இறைவன் செய்கிற வேலைகளை நபிகள் நாயகம் செய்வதை போன்று அந்த பாடல் வரிகள் சுட்டிக்காட்டுகிறது. எதை செய்யாதே என்று சொல்ல, என்னை புகழு வேண்டான்னு சொல்லல, வரம்பு மீறி புகழ்ந்து விடாதே என்று எல்லை கற்பித்தார்கள். ஆனால் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் அவர்களின் போதனையை முதுகுக்கு பின்னர் தூக்கி எறிந்து விட்டு நபிகள் நாயகத்தை புகழுகிறோம், நபிகள் நாயகத்தை பாராட்டுகிறோம் என்ற ஒரே வார்த்தையை சொல்லி நபியை கடவுளின் இடத்திலே, படைத்த இறைவனின் இடத்திலே, உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த கர்த்தாவின் இடத்திலே கொண்டு போய் இந்த சமுதாயம் வைத்து அவரை புகழ்பாடிக் கொண்டிருக்கிறது. இதை நான் கதையாகவோ கற்பனையாகவோ சொல்லவில்லை. அதில் இருக்கிற வார்த்தைகளை படித்து பாருங்கள். அரபி மொழி தெரிந்தவர்களிடத்திலே போய் பொருள் கேட்டு பாருங்கள். படிக்கிற பொழுதே அப்படியே ரத்தம் கொதிக்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் எதை சொல்லக்கூடாது என்று சொன்னாரோ, எதற்கு தனக்கு அருகதை இல்லை என்று சொன்னாரோ அதையெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது சித்தரிக்கிற இந்த பாடல். அதிலே ஒரு பாடல் வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹில் துனூபி, அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி. இது மௌலூதுல வர்ற ஒரு வரி. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? யா மாஹில் துனூபி, எங்களின் பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரே, எங்களின் கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியவரே. பாவத்தை அழிக்கிறவர் யார்? அதற்கான அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர் யார்? நபிகள் நாயகம் தான் நம்முடைய பாவத்தை அழிக்கப் போகிறார்களா? அப்படி உங்களிடத்திலே சொன்னார்களா? உங்களின் பாவத்தை அழிக்க வந்தவன் என்று சொன்னார்களா? இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார்,
وَمَنْ يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ பாவங்களை மன்னிக்க கூடியவன் படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு எவன் இருக்கிறான்? திருக்குர்ஆன் கேட்கிறது. நபிகள் நாயகம் தம்முடைய பாவத்திற்காக ஒவ்வொரு நாளும் படைத்த இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பார்களாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் 100 தடவைகளுக்கு குறையாமல் இறைவனிடத்திலே தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டவர் நபிகள் நாயகம். ஆனா நாம் என்ன பண்ணிவிட்டோம்? நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும், பாவத்தை மன்னிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது என்று படைத்த இறைவன் செய்கிற வேலையை நபிகள் நாயகம் செய்வதை போன்று இந்த சமுதாயம் சித்தரித்து விட்டது. அது மட்டுமா, கஷ்டங்களை நீக்குகிறவரே, யார் கஷ்டத்தை நீக்குவது? உலகத்தில் படைத்த எந்த மனிதனும் இன்னொரு மனிதனின் கஷ்டத்தை நீக்க இயலாது. அதிலும் நபிகள் நாயகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மன்னரையிலே இருக்கிறவர்கள், அவர்களிடத்திலே போய் அவர்களை போய் கஷ்டங்களை நீக்குகிறவரே என்று புகழ்கிறீர்களே, அவர்கள் வந்து உங்களின் கஷ்டத்தை நீக்கப் போகிறார்களா? அப்படியானால் நபிகள் நாயகம் தமது வாழ்க்கையிலே எத்தனை நேரங்களில் கஷ்டப்பட்டார்கள்? அதற்கெல்லாம் என்ன பதில்? அவர்களே பிறரின் கஷ்டத்தை நீக்குவதாக இருந்தால் ஏன் அவங்க தங்க வாழ்க்கையில் கஷ்டப்படணும்? சோற்றுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் நபிகள் நாயகம். அன்பிற்குரிய தோழர்களே, இருவருமை முஸ்லிம் சமுதாயத்தவர்களே, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை படிக்கிற எவனும் நபிகள் நாயகம் கஷ்டத்தை நீக்குகிற ஆற்றல் பெற்றவர் என்று சொல்ல இயலாது. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற கஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஏகத்துவ பிரச்சாரத்தை, சத்திய இஸ்லாத்தினை அவர்கள் பிறந்த மக்கமா நகரத்திலே எடுத்துச் செல்லுகிற பொழுது எதிரிகள் சூழ்ந்து கொள்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை அடக்குமுறை செய்கிறார்கள், சித்திரவதைப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய தோழர்களை எல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பாறை பெருவெளியின் சுடுமணலிலே போட்டு உருக்கு சட்டையை மேலே அணிந்து அப்படியே ரொட்டி சுடுவதை போன்று சுட்டு எடுத்தார்கள் என்ற சமுதாயம். அந்த சூட்டில் இருந்து தன்னையோ தன் தோழர்களையோ அந்த இறை தூதரால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அந்த ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இறைவன் நாடினால் கஷ்டத்தை நீக்குவான், இறைவன் நாடினால் துன்பத்தை நீக்குவான், இறைவன் நாடினால் இன்பத்தை வழங்குவான். இன்பத்தை வழங்குவதும் துன்பத்தை நீக்குவதும் துன்பத்தை தருவதும் படைத்த இறைவன் தனது கரத்திலே வைத்திருக்கிற காரியமே ஒழிய அந்த அதிகாரத்தை, அந்த வேலையை உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகிர்ந்தளித்து விடவில்லை. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு கடைசியில ஒரு கட்டத்தில் எதிரிகள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள். இதுக்கு மேல இந்த முஹம்மத நம்ம ஊர்ல வச்சிருந்தா ஒட்டுமொத்தமா நம்ம முன்னோர்களுடைய கொள்கைகளை எல்லாம், சிலை வணக்கங்களை எல்லாம் அழித்து விடுவார், ஏக இறைவனை வணங்குகிற ஊராக இந்த மக்காவை மாற்றி விடுவார் என்று சொல்லி அவர்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். கொலை செய்ய திட்டமிட்டு ஒரு நாள் இரவில் நபிகள் நாயகத்தின் வீட்டை சுற்றி சூழ்ந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் வீட்டிலிருந்து தப்பித்து அவர்களுடைய திட்டத்தை முறியடிக்கும் விதமாக தன்னுடைய தோழரோடு புறப்பட்டு பதுங்கி பதுங்கி இரவு நேரத்திலே ஒரு மலைக்குகையிலே போய் ஒதுங்கி 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்து அதற்கு பிறகு அருகாமையில் இருக்கிற மதீனா என்ற நகருக்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்கள் என்பது நபிகள் நாயகத்தின் வரலாறு. கஷ்டத்தை நீக்குகிற ஆற்றல் அவர்களுக்கு இருந்தால் இந்த கஷ்டத்தை நீக்கி இருக்கலாம்ல. தான் சொந்த பிறந்த மண்ணு, அந்த மண்ணை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லாமல் எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பார்கள். அந்த கஷ்டத்தை நீக்க முடியலையே. மதீனாவில் சென்றதற்கு பிறகு சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டார்கள், உணவில்லாமல் சிரமப்பட்டார்கள். ஏழ்மையிலும் ஏழ்மை, பரதேசித்தனத்திலும் மிக கீழ்நிலை. கையில ஒண்ணுக்கு வழியில் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்கிறார்கள், எங்கள் மீது 1 மாத காலம் கடந்து செல்லும், 2 மாதம் கடந்து செல்லும், 3 மாதங்கள் கடந்து செல்லும், எங்களின் வீடுகளில் அடுப்பெரிக்கப்பட்டிருக்காது. 3 மாத காலம் நபிகள் நாயகத்தின் வீட்டிலே அடுப்பெரிக்காமல், அடுப்பெரிக்கல அர்த்தம் சோறு பொங்கல
ரொட்டி சுடல, ரொட்டி சுட மாவில்ல, சோறு பொங்க அரிசி இல்ல, சாப்பிடுறதுக்கு எந்த வசதியும் இல்லை. 3 மாத காலங்கள் வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் குடிச்சுக்கிட்டு நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை கடத்தி இருக்கிறார்கள். ஏன் அந்த கஷ்டத்தை நீக்க முடியல? நபிகள் நாயகத்தினுடைய டிரெஸ், ஆடை ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், ஒவ்வொரு நேரம் நாம் தொழுகைக்கு செல்லுகிற பொழுது அதற்காக தனியாக ஆடை அணிய வேண்டுமா என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் அவர்கிட்ட திரும்ப கேட்கிறாங்க, அவளுக்குள்ளிக்கும் சௌபான், ஏனப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரிடமும் 2 ஆடைகளா இருக்கிறது. கேள்வி பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இறைவன் ரொம்ப கைராக்கி வச்சிருக்கிறான், செல்வ செழிப்பிலே மிதக்க வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் கேட்கிறார், நம்மிடத்தில் 2 ஆடையா இருக்கிறது? இருக்கிறதே ஒண்ணுதானப்பா, அந்த ஒண்ணுலதான் சாப்பிடணும், அந்த ஒண்ணுலதான் குளிக்கணும், அந்த ஒண்ணுலதான் தொழுகணும், அந்த ஒண்ணுலதான் தூங்கணும், அந்த ஒண்ணுலதான் உரையாடணும், இருப்பதே ஒரு ஆடை தானே. சுப்ஹானல்லாஹ். இத்தனை ஏழ்மையோடு மாற்றுவதற்கு மாற்று துணி இல்லாமல் கஷ்டப்பட்ட நபிகள் நாயகம் அந்த கஷ்டத்தை நீக்க முடிந்ததா? நபிகள் நாயகத்தின் வீடு எப்படிப்பட்ட வீடு? இன்றைக்கு நாம் கட்டுவதை போன்ற மாட மாளிகையா? பெரும் பெரும் அரசர்களுக்கெல்லாம் அரசராக, முடிசூடா மன்னராக, மிகச்சிறந்த ஜனாதிபதியாக, ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அவரின் வார்த்தைகள் வாயிலிருந்து வார்த்தை வெளிவராதா என்று ஏங்கி காத்து கிடக்கிற சமுதாயம், அவருடைய கண் அசைவுக்காக காத்து கிடக்கிற சமுதாயம், எதை சொன்னாலும் உடனடியாகவே முடித்துக் கொடுக்கிற தோழர்களை கையிலே வைத்திருந்த நபிகள் நாயகத்தினுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? கோட்டை கொத்தளமா, அரண்மனையா, மாட மாளிகையா, கோடு கோபுரமா? எப்படிப்பட்ட வீடு? நபிகள் நாயகம் இரவு நேரத்திலே தொழுகிறார் தமது வீட்டிலே. நபிகள் நாயகத்தின் மனைவி சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் தொழுவார்கள், நான் அவர்களுக்கு முன்னால் குறுக்கே படுத்திருப்பேன். நபிகள் நாயகம் தன்னை நெற்றியை கொண்டு நிலத்தில் வைக்கக்கூடிய அந்த சஜிதா என்ற வணக்கத்தை சிரவணக்கம் செய்வதற்காக, முஸ்லீம்கள் செய்யக்கூடியதை மற்றவர்கள் பார்த்திருப்பீர்கள், தலையை கொண்டு போய் பூமியில வைப்பாங்க. அந்த வணக்கத்தை செய்வதற்காக நின்று கொண்டிருந்த நபிகள் நாயகம் தனது தலையை பூமிக்கு கொண்டு வருவார்கள். இடையிலே நான் இடையூறாக படுத்திருப்பேன், எனது கால்களில் குத்துவார்கள், காலை மடக்கிக் கொள்வேன். அவர்கள் அந்த சிரவணக்கம் செய்துவிட்டு மீண்டும் எழுந்து நின்று தக்பீர் கட்டி தொழுகைக்காக நின்று கொள்வார்கள். நான் மீண்டும் கால்களை விலக்கிக் கொள்வேன், நீட்டிக் கொள்வேன். எதனால்? நபிகள் நாயகத்தை தொலைவிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்றதுக்கா? இந்த ஆள் என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரே தொழுதுகிட்டு இருக்காரு, விடக்கூடாதுன்றதுக்கா கால் நீட்டி படுத்திருக்கிறாங்க. வீட்டிலே வேறு வசதி இல்லை, வீட்டினுடைய அளவு அவ்வளவு சின்னஞ்சிறிய அளவு. ஒருவர் தொழுதால் ஒருவர் தூங்க முடியவில்லை. எப்படிப்பட்ட வீடு பாருங்கள். இதை நாம வீடுன்னு சொல்லுவோமா? கோழி கூடுன்னு வேணா சொல்லுவோம். ஒரு இடத்துக்குள்ள 2 பேரு 2 வேலையை சுதந்திரமா செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய வீட்டிலே தனது வாழ்க்கையை கடத்தினார்களே, அந்த கஷ்டத்திலிருந்து தம்மை ஏன் அவர்கள் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை? இவர்களா கஷ்டத்தை நீக்குகிறவர்? இவரா துன்பத்தை போக்குகிறவர்? இவரா பாவத்தை மன்னிக்கிறவர்? இவரா கஷ்டங்களை நீக்குகிறவர்? அப்படி ஒரு நாளும் சொன்னதில்லையே. ஆனால் இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் இந்த காரியத்தை எல்லாம் செய்வார்கள் என்று அவர்கள் சொல்லாததை, தனக்கு ஆற்றல் இருப்பதாக அவர்கள் பிரகடனப்படுத்தாததை அவர்களிடம் இருப்பதாக இந்த சமுதாயம் மௌலூது பாடல்களை படித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நபியை நேசிக்கிற விதமா? நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய விதமா? மீலாது விழா கொண்டாடிவிட்டால் நபியின் மீது நேசம் வைத்திருக்கிறாய் என்ற அர்த்தமா? உனது வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். உன்னை அக்கம் பக்கத்திலே எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? இஸ்லாத்தினை உங்களது வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்வார்கள். இஸ்லாத்தினை பார்த்துட்டு இன்னைக்கு பல பேர் ஓட்டை எடுத்து முஸ்லீம்களை பார்த்துட்டு இஸ்லாம் தூய்மையானது, இஸ்லாத்தை யார் படித்தாலும் இஸ்லாத்தின் கொள்கையை, இஸ்லாத்தின் கோட்பாடுகளை அதனுடைய மூல நூல்களில் இருந்து, திருக்குரானில் இருந்து, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலிருந்து யார் படித்தாலும் அவரை சுண்டி இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் அந்த இஸ்லாத்தை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம் தெரியுமா?
இஸ்லாம் என்றாலே பக்கத்தில் இருக்கிற ஓடுறா, எதுக்குப்பா அந்த மார்க்கம்? முஸ்லிம்கள் சரியில்லை, இஸ்லாம் ரொம்ப கொடுமையானது, எப்படி அவர்கள் இப்படி இஸ்லாத்தை பற்றி தப்பாக நினைக்கிறார்கள்? இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. நமக்கும் இஸ்லாத்திற்கும் கடுகளவிற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இஸ்லாத்தை விட்டு இந்த சமுதாயம் எங்கோ தூர ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இஸ்லாத்திலே கொள்கையை படித்துவிட்டு அவருடைய கோட்பாடுகளை தெரிந்து கொண்டு மிகச் சரியாக இருக்கிறது, இலகுவாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை, அனைத்துமே பகுத்தறிவு பூர்வமாக, அறிவுக்கு எதிராகவோ மனிதாபிமானத்திற்கு எதிராகவோ நவீன விஞ்ஞானத்திற்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்துக்களும் இஸ்லாத்திலே இல்லை என்று ஆணித்தரமாக புரிந்து கொண்ட பல பேர் இஸ்லாத்தில் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏங்க இஸ்லாத்தை இவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டீங்க, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எங்களை விட இஸ்லாத்தை மிக சிறப்பாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், பிறகு ஏன் இஸ்லாத்திற்குள் வர தயங்குகிறீர்கள் என்று கேட்டால், எனக்கு 3 பொட்ட பிள்ளை இருக்குதுங்க, 3 பெண் குழந்தை இருக்குது, 3 பிள்ளைக்கும் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு இஸ்லாத்துக்கு வர்றேன். ஏன் இஸ்லாத்துக்கு வந்தா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாது? எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறோம். பெண் குழந்தையை பெற்றால் 5 பிள்ளையை பெற்றா அரசனும் ஆண்டின்னு தமிழ்ல சொல்லி வச்சிருக்கிறான். அதே மாதிரி பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவன் தனது வயிற்றிலே நெருப்பை கட்டுகிற விதத்தில் எப்படி இதை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறேன்னு தெரியலையே. வரதட்சணை கொடுக்கணுமே, சீர்திருத்தி கொடுக்கணுமே, 2 லட்சம் கேட்பான, 5 லட்சம் கேட்பான, காரு கேட்பான, பைக்கு கேட்பான, வீடு கேட்பான, எங்க போவேன்? ஒரு திருமணத்திற்காக, தனது குழந்தையின் திருமணத்திற்காக ஒரு தகப்பன் 10 வருட பட்ஜெட் போடுறான், 20 வருடம் திட்டம் தீட்டுகிறான், 20 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. ஏன்? வரதட்சணை என்ற பெயரால் ஒரு கொடூரத்தை இந்த சமுதாயம் அரங்கேற்றுகிறது. அது இஸ்லாம் சொல்லி தந்ததா? நபிகள் நாயகம் காட்டினார்களா? நபிகள் நாயகம் முடித்த பெண்களிடத்தில் அவர்கள் நீ எனக்கு எவ்வளவு தருவாய் என்று பேரம் பேசினார்களா? பேரித்தனமாக. நீ மனமுடிக்கிற பெண்ணிடத்திலே போய் காசு கேட்கிறீர்களே, நியாய உள்ளத்தோடு உங்களிடத்திலே கேட்கிறேன். எனதருமை தோழர்களே, முஸ்லிம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், ஏன் மதங்களையே மறுக்கிற நாத்திகளாக இருக்கட்டும், திருமணம் முடிக்கிற பெண்ணிடத்திலே போய் காசுதா என்று கேட்பதற்கு கடுகளவிற்கு நியாயம் உண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எதை பேசினாலும் நியாயம் இருக்குதா? நான் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பேன்னு பெருமை பேசுறிய, பொம்பளைகிட்ட காசு கேட்கிறிய, அதுக்கு என்ன நியாயம் சொல்லு? திருமணம் என்பது என்ன? அது வாழ்க்கையின் அக்ரிமெண்ட், வாழ்க்கை ஒப்பந்தம். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்துவோம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். ஒப்பந்தத்தில் பொதுவா ஒப்பந்தம்னா எப்படி இருக்கணும்? எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் சம அளவில் ஒப்பந்தக்காரர்கள் பங்கெடுக்க வேண்டும். ஒரு கடை 2 பேர் ஒப்பந்தம் போட்டு பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் பிசினஸ் பண்ணுவோம் முடிவெடுத்தால் அந்த ஒப்பந்தக்காரர்கள் எப்படி பங்களிப்பு செய்யணும்? நான் 50,000 ரூபாய் போடுறேன், நீ 50,000 ரூபாய் போடு. நான் 1 லட்சம் போடுறேன், நீ 1 லட்சம் போடு. இதுதானே சம அளவில் பங்களிப்பு. நான் ஒன்னும் போட மாட்டேன், நீ மட்டும் பணம் போடுன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு?
சரி நான் பணம் போடுறேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நீ தான் வேலை செய்யணும். நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஒத்துக்கிறியா? இதுதான் பேலன்ஸ்ங்கிறது. சம அளவிலே ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கை ஒப்பந்தத்திலே 2 பேரும் கையெழுத்திருக்கிறோமே, 2 பேரும் செய்து கொள்கிற ஒப்பந்தத்தில் சம அளவிலே பங்களிப்பு செய்கிறோமா? ஒருவர் அதிகமாக கொடுக்கிறார், ஒருவர் குறைவாக கொடுக்கிறார். ஒருவர் நிறைய காசு கொடுக்கிறாரு, ஒரு ஆளு குறைஞ்ச காசு கொடுக்கிறார். அதிகமாக கொடுப்பது யார்? அதிகம் தியாகம் செய்வது யார்? அதிகம் உழைப்பை தருவது யார்? ஒரு பெண்ணா ஆனா குடும்ப வாழ்க்கையில யோசித்து பாருங்கள். திருமணம் முடிந்த நிமிடத்திலிருந்து ஒரு பெண் செய்யக்கூடிய தியாகங்கள் எத்தனை? திருமணம் முடிகிறது, ஆண்மகன் நான் எனக்கு கல்யாணம் முடியுது. நேற்று கல்யாணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு முன்பு எங்கே இருந்தேனோ அதே வீட்டிலே, அதே பெற்றோர்களோடு, அதே உறவினர்களோடு, அதே சகோதரர்களோடு, அதே தெருவிலே, அதே ஊரிலே, அதே மாவட்டத்திலே, அதே நாட்டிலே அப்படியே வசிக்கிறேன். ஆனா பொம்பளை என்னோடு குடும்பம் நடத்துகிறேன் என்று கையெழுத்து போட்ட ஒரே காரணத்திற்காக 20 வருடம் 22 வருடம் தன்னை பாசத்தோடு வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை விட்டுவிட்டு, சகோதரனை விட்டுவிட்டு, உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு, தோழிகளை விட்டுவிட்டு, தான் பிறந்த ஊரை விட்டு, மாவட்டத்தை விட்டு, சில நேரங்களில் நாட்டை விட்டு நாடு கடந்து என்னோடு நான் வசிக்கிற வீட்டிலே குடும்பம் நடத்த தயாராக வருகிறாளே, இது தியாகம் இல்லையா? உங்க அண்ணனோ உங்க தம்பியோ வெளிநாட்டுக்கு போறார், 2 வருஷம் அக்ரிமெண்ட், 2 வருஷம் ஒப்பந்தம், வேலை செஞ்சுட்டு வரணும்னு போகும்போது வீட்டுல அழுகை. வெளிநாட்டுக்கு போறான் என் தம்பி, எப்ப பாப்பனோ தெரியல, என் வீட்டுக்காரரு போறாரு, என் புள்ள போறான். 2 வருடம் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு திரும்ப வந்து விடுவோம் என்ற அக்ரிமெண்டோடு போகக்கூடிய அந்த காலத்தில் அந்த பிரிவை தாங்க முடியாமல் வேதனைப்படுகிற இந்த உள்ளம் மொத்தமாக இனிமே திரும்ப வரமாட்டோம், எல்லா காலமும் அங்கேதான், முழுக்க முழுக்க எங்கள் வாழ்க்கை அங்கேதான் கழிய போகிறது என்று சொல்லி மொத்தமாக தனது குடும்பத்தை பிரிந்து இன்னொரு வாழ துவங்குகிறாள். இது தியாகம் இல்லையா? வாழுகிற அந்த வாழ்க்கையிலே, குடும்பத்திலே 2 பேரும் சந்தோஷம் அனுபவிக்கிறோம். நானும் என் மனைவியும், கணவனும் மனைவியும் இன்பம் பெறுகிறோம். அந்த இன்பத்திற்கு பிறகு குடும்பத்தின் வாரிசை இந்த உலகத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற வேளையில் ஒரு ஆண்மகனின் பங்களிப்பு என்ன, ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு என்ன? ஆம்பளனா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருந்தேன், சந்தோஷத்தை தவிர வேறு ஒன்றும் எனக்கு இழப்பில்லை. எனக்கு கிடைத்தது இன்பம், அவளுக்கு கிடைத்தது இன்பம் மட்டுமில்லை, இன்பத்தோடு சேர்ந்து பல மாத துன்பம். யோசிச்சோமா? பிறந்துச்சு, புள்ள கரு சிசுவிலே வளர ஆரம்பித்தது, கருவிலே வளர ஆரம்பித்த அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 இயல்பு நிலை மாறி போய் ஓட முடியல, நடக்க முடியல, மாடிப்படிகள்ல ஏற முடியல, இறங்க முடியல, ஏன் உருண்டு பிறண்டு படுக்க முடியல, விரும்பினதை சாப்பிட முடியல, சாப்பிட்டதனைத்தும் வாந்தியாக கொட்டுகிறாள். இப்படி துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவித்து கருவிலே நமது வாரிசை சுமக்கிறாள். சுமப்பதோடு மட்டுமில்லை, அந்த கருவை உலகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது மரணத்தின் வாசல் படியிலே தொட்டு திரும்புகிறாள் என்று சொல்லுகிற அளவிற்கு அதை வார்த்தையில தான் சொல்ல முடியும், தெரியல. அந்த வேதனையை நாம் அனுபவிக்கல, ஏதோ இருக்கிற வார்த்தையில ரொம்ப ஓவரான வார்த்தையை தூக்கி போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவித்து உலகத்திலே நம்முடைய வாரிசை பெற்றெடுத்து தந்த அந்த பெண்ணிடத்திலே போய் இத்தனை தியாகம் செய்கிறாயே, காசு கூட என்று கேட்கிறோமா? என்ன நியாயம் தோழர்களே? காசு கேட்கிறீர்கள், என்ன நோக்கத்தோடு கேட்கிறீர்கள்? இத்தனை சிரமத்தை அனுபவித்து பெற்றெடுத்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகாவது அதனுடைய வளர்ப்பிலே பங்கெடுப்பு செய்கிறோமா? இரவு நேரத்தில் தூங்குகிறாள், நைட்டு 10 மணிக்கு படுக்கிறாள், குழந்தை பிறகுற வரைக்கும், திருமணம் முடிக்கிற வரைக்கும் நைட்டு 10 மணிக்கு படுத்தா காலையில 5 மணி 6 மணி வரைக்கும் ஜனாசாவாக தூங்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிற அந்த பொம்பளை குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த பிறகு என்ன நடக்குது? குழந்தை 10 மணிக்கு படுக்கிறா, 12 மணிக்கு புள்ள வீச்சு வீச்சுன்னு கத்து.
என்னடா புள்ள அழுகுற எந்திரிச்சு பசியினால் அழுகிறது என்று குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். பால் ஊட்டி அதை தாளாட்டி திரும்ப தூங்க வச்சுட்டு திரும்ப படுக்கிறார். ஒரு 2 மணி நேரம் ஆகல, திரும்ப புள்ள அழுகுது. சனி அழுது துடைக்குதுன்னு தூக்கி போட்டுட்டு தூங்குறாளா? அப்பவும் பதறி எந்திரிச்சு என் புள்ள எதுக்கு அழுது தெரியலையே. 2 மணிக்கு திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு பாக்குறா. அப்படியே தொட்டில மூத்திரம் போய் ஈரத்துல கிடந்துக்கிட்டு புள்ள அழுகுது. புள்ளைய கலட்டு, போடுற போடு, டிரெஸ் மாட்டு, தொட்டில சரிச்சு விடு, திரும்ப தூக்கி தொட்டில போட்டு ஆட்டிட்டு திரும்ப தூங்குறா. அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழியல, திரும்ப அழுக, திரும்ப முழிக்கிறா. என்னன்னு பார்த்தா கொசு கடிச்சிருச்சு. கொசுவலை எடு, கொசுபத்திய வை, அதுக்கான வேலைகளை செஞ்சு திரும்ப தூங்குறா. அவ தூங்குறாள, டெய்லி பாக்குறாள. ஒரு நாள் நாம பார்ப்போமே, நினைப்பு வருதா? இப்படி தியாகத்திற்கு மேல் தியாகம் செய்து ஒரு குடும்ப முன்னேற்றத்திலே, குடும்பத்தின் பங்களிப்பிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தியாகத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிடத்திலே போய் பணம் கேட்க என்ன நியாயம் இருக்கிறது? நீங்கள் கேட்கிறீர்கள். திருமணம் முடிக்காமல் எத்தனையோ ஏழை குமர்கள் வீடுகளிலே தேங்கி கிடக்கிறது. ஏழை குடியானவன், இஸ்லாத்திற்குள் வளர நினைக்கிறவன் அதை பார்க்கிறார். இஸ்லாத்திற்குள்ள போனா பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அங்கதான் ஹையஸ்ட் ரேட்டு 10 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம், 2 லட்சம். காரு, ஸ்கூட்டரு, சீசனுக்கு கட்டிலு, பிரிட்ஜு, வாட்சு, செயின், பிரேஸ்லெட், மோதிரம். நம்மால முடியாதுப்பா. நம்ம பிள்ளைய ஏதோ நம்ம சாரி சட்டத்தை கட்டி கொடுத்துட்டு நாம வேணா கடைசி காலத்தில் இஸ்லாத்தில் போய் சேர்ந்து கொள்வோம். எனக்கருமை தோழர்களே, அவனை இஸ்லாத்தை விட்டு விரட்டியது யார்? இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரமாக செய்யாம இருப்பாங்கல்ல. நீ இஸ்லாத்தின்பால் அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, வர துடிக்கிறவனை வரவிடாமல் தடுக்கிறீர்கள். இது என்ன நியாயம்? எதனால் இது? உங்களின் வாழ்க்கையினால். முஸ்லிம் என்று பெயரளவிற்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொள்கிறீர்கள். அப்துல் காதர் என்று பெயர் வைத்தால் முஸ்லிமா? ஹதீஜா பீவி என்று பெயர் வைத்தால் முஸ்லிமா? தலையில தொப்பி இருந்தால் முஸ்லிமா? வெறுமையே தினசரி பள்ளிக்கு சென்று வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு வந்தா முஸ்லிமா? முஸ்லிமுக்கான அளவுகோல் என்ன, இலக்கணம் என்ன? நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே மிளிர வேண்டும். அவர்களின் பேச்சு உங்களின் பேச்சாக வெளிப்பட வேண்டும். அவர்களின் போதனை உங்கள் வாழ்க்கை வாழ்வியல் நெறிமுறையாக மாற வேண்டும். அவன் தான் முஸ்லிம். இஸ்லாத்தின் அரிச்சுவடி தெரியாமலே நம்மை முஸ்லிம் என்று பெருமை பேசிக் கொள்கிறோம். பொதுவா ஊர் உலகத்தில் ஒருவர் தன்னை ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் என்றோ அல்லது ஒரு அமைப்பை சார்ந்தவர் என்றோ சொல்லிக் கொண்டால் அந்த இயக்கத்தை பற்றி, அந்த அமைப்பை பற்றி ஒரு அரிச்சுவடியாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு திமுக ஒரு ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு தன்னுடைய கட்சியின் தலைவர் யார், தன்னுடைய கட்சியின் கொடியின் நிறம் என்ன, தன் கட்சியினுடைய முத்திரை சீல் என்ன, நம்ம கட்சி சார்பில் நம்ம தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் யாரு, சாதாரணமா இதுவாக தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு திமுக ரெட்டலையை தூக்கி வச்சுக்கிட்டு பாத்தியா நான் திமுகங்கிறார், அல்லது ஒரு அதிமுக உதயசூரியனை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நான் அதிமுகங்கிறார். என்ன சொல்லுவோம்? அதிமுக என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதிமுக சொல்லு. ஒரு கட்சியை பத்தி சொல்றதுக்கு முந்தி கட்சியை பத்தி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோமே. அந்த அளவுகளை இஸ்லாத்துக்கு ஏன் பொருத்த மாட்டேங்கிறோம்? ஒரு முஸ்லீம்னு சொல்லிக்கிறல, இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முஸ்லீம்னு சொல்லுப்பா. நீ என்னத்தையோ ஒன்று செஞ்சு விட்டு அதற்கு இஸ்லாத்தின் பெயர் கிடைக்கிறது. நீ ஒன்றை செய்கிறாய், மற்றவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? ஓ, இதுதான் இஸ்லாம் போல இருக்குது. இதுல ஆப்கானிஸ்தானத்துல அமெரிக்கா குண்டு போட்டு ஒரு அக்கிரமமான ஒரு போர் நடத்துச்சு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பத்திரிகைகளை படிச்சோம், டிவிகள்ல பார்த்தோம். ஒசாமா பின் லேடன்ங்கிற ஒரு தனி மனிதரை தேடுகிறோம் என்ற போர்வையில மொத்த ஆப்கானையும் சல்லடையாக்கி குண்டுமலை பொழிந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த அந்த காட்டுத்தனமான நிகழ்ச்சி அரங்கேறியது. அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை வருது இல்ல, அந்த பத்திரிகையில தௌலீன் சிங்னு ஒரு எழுத்தாளர், ஒரு நரகல் எழுத்தாளர்னே சொல்லலாம். அந்த அம்மாவுக்கு பேரு. இஸ்லாத்தை பத்தி எழுதுறவங்க அந்த பொம்பளைக்கு லட்டு திங்கிற மாதிரி சும்மா கதை எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கும். இஸ்லாத்தை பத்தி எழுதுறதா இருந்தா, விமர்சிக்கிறதா இருந்தா, இஸ்லாத்தின் மூல நூல்களை படித்து விட்டு குர்ஆனை படிச்சுட்டு
நபிகள் நாயகத்தின் போதனையை படிச்சுட்டு அதுல இது சரியில்லை அது சரியில்லை விமர்சிச்சா நியாயம். இந்த அம்மாவா உட்கார்ந்து இஸ்லாத்துக்கு இதுவா ஒரு வடிவம் கொடுத்து கதை எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த பொம்பளை அந்த போர் நடக்கிற பொழுது ஒரு கட்டுரையை இந்தியா டுடே பத்திரிகையிலே எழுதுகிறார். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000ற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அவரை விமர்சிக்கிறதுக்கு சொல்லல, முஸ்லீம்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்ற. அந்த கட்டுரையிலே சொல்லுகிறார், ஆப்கானிஸ்தானத்தில் வாழ்கிற முஸ்லீம்கள் அடிமைத்தனம் நிறைந்து இஸ்லாத்தினை பின்பற்றுகிறார்கள். இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்களோ சுதந்திரமான இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள். ஒரே குழப்பமா போச்சு. அதனோட அடிமைத்தலை இஸ்லாமு, அதென்ன சுதந்திரமான இஸ்லாமு என்னன்னு மேல விவரம் போகுது. அந்த அம்மா சொல்லுது, ஆப்கானிஸ்தானத்தில் தாலிபான்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது திரையரங்குகள் கிடையாது, கேளிக்கை விடுதிகள் கிடையாது, மதுபான டாஸ்மாக் மாதிரியான கடைகள் கிடையாது, நேரத்தை வீணடிக்கிற நிகழ்ச்சிகள் கிடையாது, அரைகுறை ஆடையோடு நடைபெறுகிற காபரே டான்ஸுகள் கிடையாது, மக்களின் அறிவை மழுங்க செய்கிற எந்த காரியமும் கிடையாது. தாலிபான்களுடைய ஆட்சியில சினிமா கிடையாது. சினிமால என்னது, உங்க அறிவை பாழாக்கிற மேற்று தானே. ஷார்ப்பா இருக்கிற அறிவு மழுங்க செய்கிற காட்சி சினிமாவில் அரங்கேறும். மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய வெட்க உணர்வுகளை இல்லாமல் ஆக்குகிற வேலையை சினிமாக்களும் சீரியல்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. மது மனிதனை அறிவாளியை முட்டாளாக்குகிற ஒரு போதை பொருள். அதுவரைக்கும் பெரிய அறிவாளி, எதுவரைக்கும் ரம்மும் ஜின்னும் உள்ள இறங்குற வரைக்கும், 5000 உள்ள போற வரைக்கும் அவர் எம்எல்ஏ, அவர் கலெக்டர், அவர் முதலமைச்சர், அவர் பெரிய அறிவாளி. உள்ளுக்குள்ள மேப்படியா இறங்குற வரைக்கும் இறங்கிட்டோம்னா நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி, பட்டு ட்ரெஸ் போட்டு, செண்டடிச்சு, வாட்ச் போட்டு, மோதிரம் போட்டு, செயின் போட்டு, பிரேஸ்லெட் போட்டு, எல்லாத்தையும் போட்டு கமகமன்னு வந்தவர் உள்ளுக்குள்ள சரக்கு இறங்க இறங்க அப்படியே ஒண்ணு ஒண்ணா போகுது. டிரெஸ் கையில ஒரு பக்கம் பொத்து கீழே விழுந்தாரு சாக்கடையில. யாரா தள்ளி விட்டது தண்ணிக்குள்ள சாக்கடையில கிடந்து நீந்திக்கிட்டு என்னமோ சந்தன குட்டையில கிடந்து மிதக்கிற மாதிரி கொர்ரு பண்ணி மாதிரி குறைஞ்ச விட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியது. அது வரைக்கும் அவர் யாரு? அவரு பெரிய ஆளுங்க. அவரு எவ்வளவு ஷார்ப்பான ஆளு, பயங்கரமான பிரில்லியன்ட், ஜீனியஸ். அந்த ஜீனியஸுடைய லட்சணம் என்ன? மேட்ரு உள்ள இறங்குற வரைக்கும். உள்ள மேப்படியாம் போயிட்டான்னா ஒண்ணுமில்ல, ஆள் அவுட்டு. இப்படி மனிதனை மயக்குகிற, அறிவை மழுங்கடிக்கிற, நேரத்தை பாழாக்குகிற அத்தனை கேளிக்கைகளுக்கும் ஆப்கானிஸ்தானத்திலே தாலிபான்களின் ஆட்சியிலே தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த டயத்தில் உள்ள சூழ்நிலையை பார்த்துவிட்டு அந்த பொம்பளை சொல்றார், அங்கே வாழ்கிற முஸ்லிம்கள் சினிமாவுக்கு செல்ல முடியாது, கேபரே டான்ஸ் பார்க்க முடியாது, மதுபான கடைகளில் மது அருந்த முடியாது. ஆனால் இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்களோ சுதந்திரமாக சூதாடுகிறார்கள், நிம்மதியாக சினிமா பார்க்கிறார்கள், விரும்பியவாறு குடிகுடிக்கிறார்கள். அடையப்பா, எதை பார்த்து முட்டி எழுதுறான்?
இஸ்லாத்திற்கு அவள் வடிவம் கொடுத்தாலே எப்படி? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறாள். இவன் பூரா தேட்டருக்கு போறான், குடிக்கிறான், சூதாடுறான், வட்டி வாங்குறான், ஏமாத்துறான், எல்லா காரியத்தையும் பண்றான். அங்கே அந்த காரியம் நடைபெறவில்லை. எனவே இது சுதந்திர இஸ்லாம், அது அடிமைத்தலை இஸ்லாம் என்று அவள் ஒரு இலக்கணம் கொடுத்தாள் அந்த பெண்மணி. இங்கே கவனிக்க வேண்டிய மேட்டர் என்ன? அந்த பெண் இஸ்லாத்தை எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உங்களது வாழ்க்கையிலிருந்து. முஸ்லிம்களே, உங்களது வாழ்க்கையிலிருந்து இஸ்லாத்தை படிக்கிறார்கள் மற்றவர்கள். உங்கள் வாழ்க்கை வழியாக இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டாமா? இம்பாக்ட் இன்டர்நேஷனல் என்ற ஒரு பத்திரிகை, இங்கிலாந்திலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகை. மரியம் ஜமீலா பத்திரிகை ஆசிரியர், கிறிஸ்தவ பெண்மணி, கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிறக்கிறார். இஸ்லாத்தின் வாடைகளே இல்லாத சூழலில் வளர்கிறாள். நபிகள் நாயகத்தை பற்றி தப்பும் தவறுமான கொள்கைகளை பிரச்சாரம் செய்யப்படுகிற இடத்திலே பிறந்தவள், வாழ்ந்தவர், படித்தவர். அவருடைய கரத்திலே திருமறை குர்ஆன் கிடைக்கிறது. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறை தொகுப்பு கிடைக்கிறது. அதனை பார்த்து படித்துவிட்டு மிகச் சிறந்த எழுத்தாளர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு பல நாடுகளுக்கும், முஸ்லீம் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அந்த பெண்மணி ரொம்ப உருக்கமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். நல்ல வேளை, இறைவனின் கிருபையினால் முஸ்லிம்களை பார்ப்பதற்கு முன்பாக நான் இஸ்லாத்தை பார்த்துவிட்டேன். முஸ்லிம்களை பார்ப்பதற்கு முன்பாக திருக்குர்ஆனை நான் பார்த்து விட்டேன். ஒருவேளை குர்ஆனை படிப்பதற்கு முன்பு இந்த முஸ்லிம்களை பார்த்திருந்தால், இவர்களது நடவடிக்கைகளை பார்த்திருந்தால், இதுதான் இஸ்லாம் என்று நினைத்து இஸ்லாம் என்ற மகத்துவ பொக்கிஷம் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும் என்று ஆதங்கப்படுகிறார். இதனால முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாம் இல்லை என்பதை வேறு வார்த்தைகளில் அவர் சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் உங்கள் வாயில நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதை விட, உங்கள் பெயரிலே அரபி மொழியிலே பெயர் வைப்பதை விட, உங்கள் தலையிலே தொப்பி இருப்பதை விட, உங்களின் உடம்பிலே வெறுமனே பர்தா இருப்பதை விட, அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்க வேண்டும். உங்களது பேச்சு இஸ்லாமாக இருக்க வேண்டும். உங்களது நடவடிக்கை இஸ்லாமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறையை உங்களது வாழ்க்கையாக வெளிப்படுத்துகிற பொழுது அந்த தூய்மையான இஸ்லாம் பிறரை தன்பால் ஈர்த்துக் கொண்டிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்தியாவிற்குள் இஸ்லாம் எப்படி நுழைந்தது? நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள், பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலே முஸ்லிம்களாக இருக்கிறோம். எப்படி? அரபு நாட்டு இறக்குமதிகளா? வானிலிருந்து குதித்தவர்களா? பூமியை பிளந்து வெளியே வந்தவர்களா? எப்படி வந்தோம்? நாமும் இந்த தேசத்திலே இருந்த ஏதோ ஒரு ஜாதியாக, ஏதோ ஒரு மதத்திலே செட்டியாராக, கவுண்டராக, பிராமணராக, தலித்தாக, இப்படி பலதரப்பட்ட இந்த தேசத்தின் ஒரு சாதியில் ஒரு சாதியாகத்தான் இருந்தோம். அரபு நாடுகளில் இருந்து இந்த பகுதிக்கு மலையாள கரையோரம் வியாபாரம் செய்ய வந்த வியாபார முஸ்லிம்கள், முஸ்லிம் வியாபாரிகள் வியாபாரத்திலே காட்டிய நேர்மை, பொருட்களில் அந்த பொருளை விற்பனை செய்கிற பொழுது அதிலே இருக்கக்கூடிய ஓட்டை உடைசல்களை சொல்லி, இன்னைக்கு நம்மால் எப்படி பிசினஸ், ஓட்ட பொறுப்பை உள்ளுக்குள்ள மறைச்சு பாக்கெட் பண்ணி கையில கொடுத்து வீட்டுல போய் திறந்து பாருங்களா. அவர்கள் என்ன செய்தார்கள்? கத்தரிக்காய் வியாபாரமா? கத்தரிக்காய் பழுத்து இருக்கிறதா, சூத்தை இருக்கிறதா, அதை அறியாமல் அந்த சகோதரர் வாங்குகிறாரா? எடுத்து சொல்லி காட்டுவாங்க, எப்ப சூத்தையா இருக்குது, விரும்பினா வாங்கிக்க, வேணா காசை குறைச்சுக்க என்று அந்த தாங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களில் இருந்த நிறை குறைகளை சொல்லி நேர்மையோடு நியாயத்தோடு சரியான அளவு நிர்மையில நியாயமான லாபத்தோடு விற்பனை செய்தார்கள். அவர்களுடைய நேர்மையின் நியாயத்தையும் பார்த்துவிட்டு ஏன் இந்த அளவிற்கு நேர்மை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று ஆய்வு செய்த நம்முடைய முன்னோர்கள், இவர்களுடைய மார்க்கம் இப்படி சொல்லுகிறது, இவர்கள் பின்பற்றுகிற இஸ்லாம் இதை போதிக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு அந்த மார்க்கத்தை தனது மார்க்கமாக மாற்றிக் கொண்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்திலே தம்முடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இந்த இந்தியாவிலும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவியதை ஒழிய அதனை பார்த்து படித்து இஸ்லாத்தினை தெரிந்து கொள்பவர்கள் 1%, 2% பேர் தான் இருப்பார்கள். எனவே முஸ்லிம்கள் தம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையாக வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகத்தின் போதனைகள் இன்றைக்கு காற்றில் பறக்க விடப்படுகிறது. ஆங்காங்கே கடந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள்
இறைவனின் நேசர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டு, இறைவனின் நல்லடியார்கள் என்று வர்ணிக்கப்பட்டு, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அடக்க ஸ்தலத்தில் வணக்க ஸ்தலங்கள் கட்டப்பட்டு, தர்காக்கள் உருவாக்கப்பட்டு, அந்த தர்காக்களில் போய் நின்று இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை, வழிபாட்டை முஸ்லிம் சமுதாயம் அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளில் மனிதர்களில் ஒரு சிலரை நல்லவர், இறை நேசர் என்று சொல்லி அவர் இறந்த இடத்திலே போய் நின்று கையேந்தி பிரார்த்திக்கிறோமே, இது இஸ்லாமா? மற்றவர்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்களில் நின்று பிரார்த்திப்பதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்களுடைய கொள்கையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நீங்கள் ஏன் அவர்கள் போன்று காட்சியளிக்கிறீர்கள்? இறை நேசர் என்று சில பேரை சொல்லுகிறீர்களே, இறை நேசர் என்று ஒருவரை உங்களால் சொல்ல முடியுமா? அதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? இறை நேசர் என்றால் யார்? ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேசத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முடியுமா? நான் என் மனைவியை நேசிக்கிறேன் அல்லது வெறுக்கிறேன், அது என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. இந்த வெறுப்பையோ இந்த நேசத்தையோ நான் சொல்லாமல் எனக்கு அருகில் இருக்கிற உங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியாது. அல்லாஹ்வுடைய மனுஷனுக்கு மனுஷன் ஒருத்தர் இவரை நேசிக்கிறானா வெறுக்கிறானான்னு தெரிய முடியாதுன்னா, படைத்த இறைவனின் உள்ளத்தில் இவர் நேசத்திற்குரியவர், இறைவனுடைய நேசத்தை பெற்றவர், நல்ல மனிதர், நல்லடியார் என்று சொல்லுகிறீர்கள், அதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? தினசரி பத்திரிகையில பார்க்கிறோம், கள்ள காதலனோடு சேர்ந்து கணவன் வெட்டி கொலை. என்னடா கள்ளக்கணவன்? நேற்று வரைக்கும் குடும்பம் நடத்தியிருக்கிறான், நேற்று வரைக்கும் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறார்கள். இந்த கணவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம மனைவி நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். எதை வச்சு? அவள் சிரிக்கிறத வச்சு, அவள் சோறாக்கி வைக்கிறத வச்சு, நம்ம போன உடனே பாய் விரிக்கிறத வச்சு, நம்ம சாப்பிட்ட உடனே கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துறத வச்சு, நம்ம டிரெஸ் துவைச்சு போடுறத வச்சு நாம என்ன நினைக்கிறோம்? அந்த கணவன் என்ன நினைக்கிறார்? நம்ம மனைவி நம் மீது ரொம்ப நேசம் வச்சிருக்கிறார், நம்மை உண்மையிலே பிரியப்படுகிறாள். ஆனால் மறுநாள் காலையில் தான் தெரிகிறது அவள் ஒன்ன நேசிக்கிறதா, நீ அவளை மனைவியாக்கி கொண்டதா, ஏதோ தேவையில்லாம குடும்பம் நடத்தியிருக்கிறாள், வேற வழி இல்லாம அவங்க இருந்திருக்கிறாள். ஆனால் அவள் நேசித்தது இன்னொருத்தனை. அதான கள்ளக்காதல்ங்கிற வேற காதலு. டெய்லி பத்திரிகையில பார்க்கிறோம்ல, உறவுகளில் மிக நெருக்கமான உறவு கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவியை நேசிக்கிறானான்னு தெரியல, மனைவி கணவரை நேசிக்கிறாளா என்று மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் படைத்த இறைவன் இவர்களை நேசிக்கிறான் என்று இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்களாம். யாரை? முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானியை, சாவுல மீது பாஷாவை, திருச்சியில நத்தரிசாவை, ஒவ்வொரு ஊருக்கு கொண்டு வச்சிருக்கிறீர்களே நல்லடியார்கள், இறை நேசர்கள். யாரு சொல்லி தந்தது அவர் இறை நேசர் என்று? இறைவன் சொன்னானா? இறைவனின் தூதர் சொன்னார்களா? இறைவன் இவர்களை நேசிக்கிறான் என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அதை ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிற மேட்டரா? அது என்ன விஞ்ஞான கருவியா? அது என்ன மைக் செட்டா, ஸ்பீக்கர் பாக்ஸா, டியூப் லைட்டா? கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிப்பா நீ கண்டுபிடிச்ச? நபிகள் நாயகம் அவர்களின் காலத்தில் ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்தில் காலித் இப்னு வலீத் என்ற அல்லாஹ்வின் போர் வாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டு பெற்ற மிகச்சிறந்த வீரர் காலித் இப்னு வலீத் பங்கெடுக்கிறார். உக்கிரமமாக போர் நடக்கிறது. எதிரிகளின் அணியிலே புகுந்து எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார், வீர சாகசம் நிகழ்த்துகிறார். அப்ப ஒருத்தர் காலித் இப்னு வலீத் முன்னாடி மாட்டிக்கிட்டான், வாளை ஓங்குறாரு, ஓங்கி ஒரே போடாத அவனை தீர்த்து கட்டிடலான்னு தூக்குறாரு கைய. அவன் சொல்றான், சபல்னா சபல்னா, எப்ப நான் மதம் மாறிட்டேன், என்ன விட்டுரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், நான் உன் குரூப்ல வந்துடுறேன், என்ன விட்டுரு. நமக்கே ஓரளவு யூகிக்க முடியுது. என்ன யூகிக்க முடியுது? இவன் வாளுக்கு பயந்துகிட்டு காலித் இப்னு வலீத் அடிச்சா, பேய் அடிச்சா புள்ள தாங்காதுன்ற மாதிரி இவன் அடிச்சு நாம தாங்க மாட்டோன்ற பயத்துலதான்
இந்த ஆள் இப்படி சொல்றான்ற மாதிரி ஓரளவு நாமளே யூகிக்க முடியுது. காலித் இப்னு வலீத் அப்படிதான் நினைச்சாங்க. ஏண்டா வாழை தூக்குன உடனே சபவனாவா இப்ப இந்த சபவனாக்கெல்லாம் வேலை கிடையாது, போட்டு தள்ளி ஆளை காலி பண்ணிடுறாரு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கார் ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். செய்தி நபிகள் நாயகத்திற்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப வந்தாங்க சபனா போட்டு தள்ளியாச்சு எல்லா சபனாவும். அதை கேட்ட மாத்திரத்திலே நபிகள் நாயகத்தினுடைய முகம் சிவந்து போகிறது. என்ன சொல்கிறீர்கள்? அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னதற்கு பிறகும் அவனை நீங்கள் வெட்டினீர்களா? இல்ல அவன் நடிக்கிறான், பயந்துகிட்டு சொல்றான், விட முடியுமா? அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லா சக்கத்த கல்வி, ஏனப்பா அவனது உள்ளத்தை நீ பிறந்தா பார்த்தாய், அவன் நடிக்கிறான், பயப்படுகிறான் என்று. உண்மையிலே இறைச்சத்தோடு சொன்னானா, பயந்து கொண்டு சொன்னானா என்பதை அவனது உள்ளத்தில் இருப்பதை நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? நீ வெட்டியது தவறு. அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா ஸனா காலித். இறைவா, இந்த காலிது செய்த காரியத்தை விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன். நான் இப்படி சொல்லல. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகும் வாழ்நூக்கி அவன் தலையிலே போட்டு அவனை சாகடித்து வந்திருக்கிறாரே காலிது, இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. இவர் தவறு இழைத்து விட்டார், இவரை விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அதை கேட்ட காலிது சொல்றாரு, ஆகா நம்ம பெரிய தப்பு பண்ணி விட்டோமே, இவ்வளவு நாள் நாம் செய்த நல்லவங்களை எல்லாம் அழித்து விட்டோம் போல் இருக்கிறது என்று நான் பிற்காலத்திலே மிகவும் வருந்தினேன். ஒருத்தருடைய உள்ளத்திலே இருக்கிறது உண்மையை சொல்றாரா பொய்யை சொல்றாரா என்று தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று நபிகள் நாயகம் திட்டவட்டமாக சொல்லுகிற பொழுது இவர்கள் தீர்மானிக்கிறார்கள், முஹித்தீன் இறைவனின் நேசர்தான், ஷாவுல் ஹமீத் இறைவனின் நேசர்தான், அஜ்மீர் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி இறைவனின் நேசர்தான், ஒவ்வொரு ஊர்லயும் அடங்கப்பட்டிருக்கிற அவுலியாக்கள் இறைவனின் நேசர்கள் தான் என்று தீர்மானிக்கிறீர்களே, அந்த தீர்மானத்திற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமுங்க, நல்லடியாராக இருக்கட்டும். நல்லடியாரா இல்லையாங்கிறது நாளைக்கு மறுமையில தான் அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்குவோம். நல்லடியார்னா அதுக்காக வேண்டி அவரை அடக்கம் பண்ணி தர்கா கட்டிடுவியா நீ? அந்த அடக்க செலுத்துல விழா கொண்டாடுவீர்களா? இங்க இருக்கிற ஆளுங்களை கேட்கிறேன், சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு சீர்திருத்த கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முன்வருகிற பொழுதும் தான் விடாப்பிடியாக நின்று கொண்டு எங்கே தனது வருமானம் பறிபோய் விடுமோ என்ற பயத்திலே, தனது பாக்கெட் மணிக்கு பங்கம் வந்து விடுமோ என்ற அச்சத்திலே தர்கா வழிபாடுகளை, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஆளுங்களே, அஜரத்துமார்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். இறந்தவர்களின் அடக்க ஸ்தலத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு வழிபாடு, உருஸ் கொண்டாட்டம், கந்தூரி விழாக்கள், கொடிக்கட்டு கொடிமரம் ஏற்றுதல், உண்மையிலேயே உலகத்திலேயே பெரிய நல்லடியார்னு ஒருத்தர் சொல்றாரு. யார சொல்லலாம்? நபிகள் நாயகத்தை சொல்லலாமா இல்லையா? அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆன்ல, நபிகள் நாயகம் நல்லடியார்னு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர், அதுல கன்ஃபார்ம், அதுல டவுட் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனை இவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அது நமக்கு சண்டை வர போறதில்லை. அப்படிப்பட்ட இறைவனின் நேசத்திற்குரிய நபிகள் நாயகம். உலகத்தில் ஒரு முஸ்லிம்
யாரை தனது உயிருக்கு மேலாக மதிக்க வேண்டும்? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் எவரும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, உலக மாந்தர்கள் அத்தனை பேரை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காதவரை உண்மை மூமினாக, உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொன்னார்களே. நாமெல்லாம் உண்மையிலே நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேலாக மதிப்பதாக சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய நபிகள் நாயகம் அவருடைய அடக்கத்தலம் இருக்கிறது. விழா கொண்டாடி மகிழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான அடக்கத்தலம் எது? ஷாவுல் ஹமீத் அவர்களுடைய அடக்கத்தலத்தை விட அவர் நல்லவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், எப்படின்னு தெரியல, அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். ஒரு பேச்சுக்கு நல்லவர் என்று வைத்துக் கொண்டு பார்த்தால் கூட ஷாவுல் ஹமீத் அவர்களை விட, நத்தன் ஷாவை விட, ஹாஜா முஹிதீனை விட, முஹிதீன் அப்துல் காதரை விட மிகப்பெரிய நல்லடியார் யார்? நபிகள் நாயகம் அவர்கள். அவர்களுடைய அடக்கத்தலத்திலே விழா கொண்டாட வேண்டுமா இல்லையா? அவர்களுடைய அடக்கத்தலத்திலே கந்தூரி எடுக்க வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் தன்னுடைய மரண நேரம் நெருங்குகிறது. தன் மக்களை, தோழர்களை எல்லாம் அழைத்து வைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை எல்லாம் சொல்லுகிறார்கள். கடந்த கால வரலாற்றை பார்க்கிறார்கள். எங்கெல்லாம் இறை தூதர்கள் சத்திய கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றார்களோ அவர்கள் சென்றதற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகளை அவர்களை பின்பற்றுகிற மக்கள் குழி தோண்டி புதைத்து விட ஆரம்பித்தார்கள். எங்கெல்லாம் அந்த தவறு நடக்கிறது என்பதை நபிகள் நாயகம் பார்த்துவிட்டு அந்த தவறு தன்னுடைய சமுதாயத்திலே தன்னுடைய பெயரால் நடந்துவிடக் கூடாது என்று போதனை செய்கிறார்கள். உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச் சிறந்த ஒரு ஏகத்துவவாதி. இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்த ஒரு பகுத்தறிவு பூர்வமான இறைவனின் தூதர். அல்லாஹ் மட்டும் வணங்கி சொன்னார். அவர் மரணித்ததற்கு பிறகு என்ன நடந்தது? அவரை பின்பற்றுகிற மக்கள், அவரை மதிக்கிற மக்கள் அவரையே ஒரு சிலை வெடித்து அவர் இறைவனை வணங்குவதற்காக கட்டிய அந்த காபாவிற்குள்ள அந்த சிலையை தூக்கி வைத்து அந்த சிலையிடத்திலே போய் கையேந்து பிரார்த்தனை செய்து வணக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதே போன்று கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள், யூத சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அவர்களில் ஒரு இதா மாத்தமினும் ரஜுலு சாலிஹு, ஒரு நல்லடியார் இறந்து விட்டால் பனு அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு அடக்கத்தலத்தை எழுப்பி விடுவார்கள். ஓ சவ்வரு ஃபீ தில்க சூரா, அங்கே சில பல ஓவியங்களை வரைந்து கொள்வார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வின் படைப்பிலே மிக மிக மோசமானவர்கள். எனவே ஒரு நல்லடியார் இறந்து விட்டால் அவரை சிலை வடித்து வைத்து விடாது, அவருடைய அடக்கத்தலத்திலே வழிபாட்டு தலம் கட்டிவிடாது, அந்த வழிபாட்டு தலத்திலே விழா எடுத்து விடாது என்று சொல்லி கடந்த கால வரலாற்றை பார்த்துவிட்டு தன் தோழர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள். தோழர்களே, லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலமாக, விழா கொண்டாடுகிற இடமாக மாற்றி விடாதீர்கள். நான் அடக்கம் பண்ணா அடக்கம் பண்ணிட்டு போயிரு. அதுல ஒரு கட்டடத்தை கட்டி வச்ச, அதுல ஒரு பத்திய கொளுத்தி வைப்ப, நீ பின்னாடி வரவன் சாம்பிராணி போடுவான், அடுத்தடுத்து வரவன் கையேந்துவான், அதுக்கடுத்து வரவன் சஜிதா செய்வான், கடைசியில என்னையே கடவுளாக்கிடுவான். எனவே என்னுடைய அடக்கத்தலத்தை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாது என்று கடைசி நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்களுடைய அடக்கத்தலத்திலே விழா கொண்டாடக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மற்றவர்களின் அடக்கத்தலத்திலே விழா கொண்டாடலாமா? அதற்கு அனுமதி இருக்கிறதா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய அந்த தூய்மையான வணக்கத்தை இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய சமுதாயம் தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்திலே இந்த இறைநேசரில் என்று சொல்லப்படுகிற மனிதர்களை கொண்டு போய் வைக்கிறார்கள்.
அல்லாஹ் செய்கிற காரியத்தை இவர்கள் செய்வார்கள் என்று கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் தான் நாடியோருக்கு ஆண் பிள்ளைகளை தருகிறான். யஹபுலிமைய ஷாவு இனாசன் வயஹபுலிமைய ஷாவு துக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாசன் வயஜஅலு மைய ஷாவு அகீமா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை தருகிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் மக்களை தருகிறான், தான் நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து தருகிறான், தான் நாடியவர்களை ஒன்றுமில்லாமல் விட்டு விடுகிறான். குழந்தை பாக்கியம் தருவது ஏன் கையில அல்லாஹ் சொல்றான். நம்ம மக்கள் என்ன பண்றோம், கல்யாணம் முடிஞ்சு வருஷம் 5 ஆச்சு, இன்னும் பிள்ளை இல்ல, என்ன செய்யறது பிள்ளைக்கு? மருத்துவம் செஞ்சா பிரச்சனை இல்ல, ஆனா நேர தர்கால வந்து நின்னுக்கிட்டு அவளியாக்களே நீங்க தான் புள்ள தரணும். ஒரு சின்ன தொட்டில வாங்கி தர்கால இருக்கிற மரத்துல கட்டி விட்டா புள்ள பிறக்கும். புள்ள பிறக்கிறதுக்கு அவளியா யாரு? அவர் என்ன மகப்பேறு மருத்துவமனை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரா? அதுக்கான குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு இன்றைக்கோ இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இறைவனுடைய பரிசக் என்ற திரைமறை வாழ்க்கையில இருக்கிறவரிடத்திலே போய் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய கோரிக்கையை கேட்கிறீர்கள். இவர்கள் அல்லாஹ் செய்கிற வேலையை செய்வார்களா? அல்லாஹ்ட்ட கேட்கறது கேட்டா அல்லாஹ் இடத்துல வச்சுட்டாங்க அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை. கடையை திறந்து விட்டேன், வியாபாரம் இல்ல, நீங்க தான் கொஞ்சம் வியாபாரத்துல பரக்கத் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவளியாக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட். அவர் உங்களுக்கு பிசினஸ் டெவலப் பண்ண போறாரா? அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு, விசா வர்றதுக்கு லேட் ஆகிட்டு இருக்குது. போடு மனுவை எங்க? சம்பந்தப்பட்ட அதிகாரி இடத்திலோ சம்பந்தப்பட்ட நாட்டு தூதரகத்திலோ இல்ல, நேரா நம்ம வச்சிருக்கோம்ல கபிரிஸ்தான் அடக்கத்தலம் அவளியாட்ட போய் போடு கம்ப்ளைண்ட். அவரு விசாவை கிளியர் பண்ணி கொடுத்துருவாரா? விசா வந்துருச்சு, பாஸ்போர்ட் வரல, சீக்கிரமா வரணும், பாஸ்போர்ட் ஆபீசரா? எல்லாத்துக்கும் அவளியா, சோத்துக்கு அவளியா, வியாபாரத்துக்கு அவளியா, விசாவுக்கு அவளியா, பாஸ்போர்ட்டுக்கு அவளியா, பிள்ளைக்கு அவளியா? இவற்றை எல்லாம் செய்கிறவர் யார் என்று யோசித்தோமா? படைத்த இறைவன் செய்கிற காரியங்களை அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் செய்யும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அவனது இடத்திலே கொண்டு போய் வைக்கிறோமே, அல்லாஹ் இதை பார்த்து பொறுத்துக் கொள்வானா? நபிகள் நாயகம் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் செய்கிற வேலையை அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் செய்யும் என்று யாரேனும் நம்பினால், அல்லாஹ்விடம் இருக்கிற பண்புகள் வேறு யாரிடத்திலும் இருக்கிறது என்று யாரேனும் ஒருவர் நம்பினால், அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்விற்கு ஈக்குவலாக யாரையேனும் கொண்டு வந்து நிறுத்தினால் அந்த பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கு ரோஷம் ஒத்துக்கிட்டு வருது. சாதாரண மனிதர்கள் நாம், நம்ம இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வச்சா நாம பொறுத்துக்க மாட்டோம், நமக்கு ரோஷம் வருது. ஒரு முதலாளியின் சீட்ல ஒரு தொழிலாளி அமர்ந்து விட்டார், முதலாளி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு பிரின்சிபலுடைய சீட்ல அந்த கல்லூரியினுடைய கீழ்நிலை தொழிலாளி உட்கார்ந்து விட்டார், அந்த தொழிலாளி ஒத்துக்கொள்ள மாட்டார், அந்த முதலாளி பிரின்சிபல் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஒரு கணவன் மனைவி, கணவனுடைய இடத்துல அந்த மனைவி வேற யாரையேனும் கொண்டு வந்து வச்சா கணவன் ஒத்துக்கொள்வோமா? அவ எவ்வளவுதான் நமக்கு பணிவிட செஞ்சிருக்கட்டும், உதவி செஞ்சிருக்கட்டும், நம்மை பராமரித்திருக்கட்டும், நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு இன்பம் தந்திருந்தாலும், நாம் கேட்கிற பொழுதெல்லாம் நமக்கு சமைத்து போட்டிருந்தாலும், நாம் கேட்காமலே நமது தேவைகளை நிறைவேற்றி இருந்தாலும், நமக்குன்னு உள்ள இடம் இருக்குது, அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சாலும் சரி, எங்க அண்ணனை வச்சாலும் சரி, தம்பியை வச்சாலும் சரி, புருஷனோட அண்ணன் தானே, புருஷனோட தம்பி தானே, புருஷனுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு தானே என்று அந்த கணவனின் இடத்தில் வேறொருவன் வைக்கப்பட்டால் கணவர்களாகி நாம் ஒத்துக் கொள்கிறோமா? வெட்டி கொலை என்று பத்திரிகைகளை பார்க்கிறவ மனைவிய தப்பு செய்யறத பார்த்தோம், ஒத்துக்கல, இவ உசுரோடு இருக்கக்கூடாது காலி பண்ற அளவுக்கு கோபம் வருது, ரோஷம் வருது. உனக்கு இவ்வளவு ரோஷம் இருக்குன்னா படைச்ச ரப்புக்கு ரோஷம் இருக்காதா?
அவன் மழுங்கினவனா? அல்லாஹ் நம்மை விட ரோசமானவன். என்ன வேணாலும் தப்பு பண்ணு, விரும்பினா மன்னிப்பேன். நான் செய்யற வேலைய, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை, என் பவர, என் இடத்துல வேற எவனையாவது நீ உட்கார வச்ச, இந்த பாவத்திற்கு மட்டும் நான் மன்னிப்பே தரமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பாவத்தை ஏதோ புண்ணியம் என்று நினைத்து, நன்மை என்று நினைத்து, வாழ்க்கையில அபிவிருத்தியை தரக்கூடிய பரக்கத் பொருந்திய காரியம் என்று நினைத்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கேட்டா சில பேர் நீங்க நினைப்பீங்க, நம்ம அஜர்த்தே செய்யறாங்களே, நாங்க எங்களுக்கு தான் விவரம் தெரியல. பள்ளியாசல போய் பாருங்க, அஜரத்தே முடிஞ்சு கயிறு தர்றாரு. நம்ம பெண்ணாலும் பள்ளியாச அஜரத்து கூட கயிறு கொடுக்கிறார். என்னங்க கயிறு முடிஞ்சு கயிறு கொடுக்கிறாரு. கயிறு போட்ட உடனே அவருக்கு நோய் நீங்கிறதா, உடம்புல பலம் வருதா? என்னடா கலவுற, எந்த காலத்துல இருக்கிற நீ? விஞ்ஞான காலம், அறிவியல் காலம், அறிவு வளர்ந்து போச்சு, பகுத்தறிவு எங்கேயோ புத்தி போய்கிட்டு இருக்குது. இன்டர்நெட்டுங்கிறான், கம்ப்யூட்டருங்கிறான், என்னென்னலாமோ கண்டுபிடித்து அறிவு வளர்ச்சி அடைந்து விருத்தி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் உண்டு. கயிறுல இவங்க முடிச்சா போடுவாங்களாம். அந்த முடிச்சுல குர்ஆனையும் சூறாக்கள் சிலவற்றை ஓதி உள்ளுக்குள்ள ஊதி கட்டி போட்டு தருவாங்களாம். அதை தூக்கி கையில கட்டினோம்னா பலம் வந்துடும். குர்ஆன் என்ன, அந்த குர்ஆன் புக்க தூக்கியா கட்டி வைக்கிறார், ஓதி ஊதுறார். ஊதுனதை கட்ட முடியுமாங்க? கொஞ்சமே யோசிச்சோமா? ஓதி ஊதுறோம்ல, ஊதுறத அப்படின்ட்டு ஒரு இருக்கு. என்னடா இருக்கு? உள்ளுக்குள்ள மேட்ரு. நம்ம அஜர்த்து மாதிரி கத்தம் எங்கடா மோத்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, கத்தம் ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. இறந்தவங்களுக்கு குர்ஆனை பார்சல் பண்ணி கொரியர் சர்வீஸ் பண்றதுன்னு. சில அஜர்த்து மாட்ட போய் கேட்டா, வாப்பா இறந்து போயிட்டாங்க, குர்ஆன் ஓதி அவங்களுக்கு நன்மையை சேர்க்கணும், ஒரு 2 குர்ஆன் ஓதுங்களேன். 40-50 சில பேர் வசதிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ரேட்டு தானே, எல்லாத்தையும் ரேட்டு தானே தீர்மானிக்குது, மார்க்கம் தீர்மானிக்கல. மார்க்கம் தீர்மானித்தால் ஏழை ஒரு விதம், பணக்காரன் ஒரு விதம் என்று அந்த சட்டத்திட்டத்திலே பாகுபாடு இருக்காது. ஏழை செய்வதற்கு தகுந்தவாறு ஏழைகளுக்கு சட்டம் இருக்கும், பணக்காரனுக்கு என்று தனியாக விதிவிலக்காக சில சட்டம் வழங்கப்பட்டிருக்கும். எல்லோருக்கும் பொருந்துகிற விதமாகத்தான் மார்க்கத்தின் சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஆனா இது நம்மால் கண்டுபிடிப்பில்லை, நம்ம அஜர்த்து கண்டுபிடிப்பில்லை. எத்தனை குர்ஆன் ஓதணும்? ஒரு குர்ஆனுக்கு 400 ரூபாய். உடனே மேதையிலிருந்து ஒரு கயிறு முடிச்சா போட்டு ஒரு கயிறு எடுத்து ஒரு முடிச்சு அவுத்து விட்டாச்சு. எனக்கு அவுத்து விட்டுட்டே ஓடுது, குர்ஆன் உங்க அத்தாவுக்கு போகுது. 2வது முடிச்சு அவுத்தா 2வது குர்ஆன் போகுதான். அறிவுபூர்வமாக யோசித்தோமா? அதை கட்டிக்கொண்டால் உடனே பலம் பெறும் என்று நினைக்கிறோமே. பலம் தருகிறவன் யார்? பலகீனம் தருகிறவன் யார்? நோய் தருகிறவன் யார்? நோயை நீக்குகிறவன் யார்? என்றைக்காவது யோசித்தாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை, பகுத்தறிவு பகலவன், ஒரே இறை கொள்கையை உலகத்திற்கு மனிதர்களுக்கு மிக ஆணித்தரமாக எடுத்துச் சென்ற இறைவனின் தூதர். இறைவனை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் தான் நோயை தருகிறான், அவனே நோயை நீக்குகிறான். இதா மரிதுது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை நீக்குகிறவனும் அவனே. நோய் நீக்கிறது கயிறு இல்லைங்க, மந்திரிச்சு போட்டாச்சுன்னா எல்லாம் குணமாயிரும். தாயத்து, தகடு, அந்த தாயத்தை என்னைக்காவது உடைச்சு பார்த்திருக்கீங்களா? உள்ள உடைச்சு பார்த்தா லாட்டரி சீட்டு, சினிமா டிக்கெட்டு, பயம் இல்லாம உடைச்சு பாருங்க, என்னத்தையாவது கிரிக்கி வச்சிருப்பார். இப்ப நாம அங்கங்க கூட்டத்தை போட்டு இந்த தாயத்து தகடு போட்டு மக்களை ஏமாத்தி இறைவன் செய்கிற காரியத்தை ஏதோ இவன் செய்வதை போன்று
மக்களை வழிகெடுக்கிற இந்த சாத்தானிய சக்திகள், பேர்னா ஜரத்து, பேர்னா ஆலிம்சா. ஆனா ஷைத்தான் என்ன திட்டம் போட்டு வந்திருக்காங்க உலகத்துக்கு, மக்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னால அந்த வழிகெடுக்கிற வேலையை ரொம்ப சிறப்பா செய்யற ஆட்கள் இந்த ஆலிம்சாக்கள் தான். தாயத்து போடுற ஆலிம்சா, எல்லா ஆலிம்சாயும் சொல்லல, எத்தனையோ ஆளுங்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொண்டு சரியாக சொல்கிறார்கள். சில இடங்களில் சமுதாய கட்டுப்பாடுகளை மீற முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம ஊர்ல சமுதாய தலைவர்கள் மார்க்கத்தை பின்பற்ற முன்வந்தால் கூட இந்த சாத்தான் முன்னே குறுக்கே நின்று கொண்டு அதை தடுக்கிறது. இணை கற்பித்தலை தூண்டுகிறவன் யார்? அவன் ஒரு முஸ்லிமா, இறை நம்பிக்கையாளரா? இவருக்கு பின்னர் நின்று நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபாடு செய்வதா? உங்களுடைய வழிபாடுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. இத போட்டா சில பேர் சொல்றது அஜரத்து தாயத்து தந்தாருங்க, போட்ட உடனே குணமாயிருச்சுல, அதுக்கு என்ன சொல்றீங்க? வசமா மாற்றி விட்டு கேள்வி கேட்காங்க. போய் கேளு, உன் பிள்ளைக்கு போட்டல, போட்ட உடனே 2 நாள்ல அந்த டாக்டர்கிட்ட போனே கேட்கல, இந்த டாக்டர்கிட்ட போனே கேட்கல, வந்து 6.25 ரூபா தாயத்து போட்ட உடனே கப்புன்னு வைத்த வலி நின்னுச்சா இல்லையா? புள்ள அழுக நின்னுச்சா இல்லையா? தொட்டில கட்டுறதுக்கு நான் ஒரு தொட்டில் சீட் எழுதி தந்தேன், புள்ள அழாம தூங்கினானா இல்லையா? பெரிய லாஜிக்கா கேள்வி கேட்கிற மாதிரி. உனக்கு மட்டுமா நீங்குது? அப்படி பார்த்தா எல்லா இடத்திலும் நீங்குது. நோய்வாய்ப்பட்டிருக்கிற எத்தனையோ மருத்துவத்தை பார்த்துட்டு நோய் குணமாகல, வேளாங்கண்ணியில போய் கும்பிடு போட்டு நேர்ச்சி செஞ்சு மொட்டை இருக்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, ஆமாங்க இத்தனை டாக்டர்கிட்ட பார்த்தேன் குணமாகல, வேளாங்கண்ணி மாதாவுக்கு நேர்ந்துகிட்ட குணமாயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்ற? அதை சத்தியம் என்று ஒத்துக்கொள்வாயா? திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்கிறாரு, இந்தியாவிலே பெரிய பணக்கார சாமி, இன்னைக்கு அவர் தான் கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க சாமி. லட்சக்கணக்கான மக்கள் இந்த அஜரத்து பின்னாடி வர்றதும் 10 பேர் 20 பேர், வெங்கடாச்சலபதி முன்னாடி இருக்கிறவங்க 1000 பேர் லட்சம் பேர். அந்த லட்சம் பேர்ல 1000 பேர் சொல்றாங்க, 500 பேர் சொல்றாங்க அங்கே வந்து நேர்ச்சை செய்து கொண்டு என்னுடைய நோய் நீங்கியது, சபரிமலைக்கு போன என்னுடைய கஷ்டம் நீங்கியது. இப்ப எது உண்மை சொல்? இங்க 10 பேர் தான் சொல்றாங்க பள்ளியாசல்ல வந்து அஜரத்து போட்ட தாயத்துல நோய் நீங்குச்சுன்னு. வேளாங்கண்ணியில போகக்கூடிய கணக்கு சதவீதப்படி பார்த்தா 200 பேர் சொல்றான். திருப்பதியில கணக்குப்படி பார்த்தா 2000 பேர் சொல்றாங்க. எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போன்று சதவீதம் வித்தியாசப்படுது. அதனால அதை உண்மை என்று இஸ்லாமிய சமுதாயம் ஒத்துக்கொள்ளுமா? மேற்று என்னங்க, எதனால் குணமடையுது? இந்த தாயத்தினாலோ மாய மந்திரங்களினாலோ இந்த பூஜை புனஸ்காரங்களினாலோ நோய் குணமாகல. தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டவன் விளக்கிக்கிட்டா தொட்டவன் கெட்டிக்காரன். கேள்விப்பட்டு என்னங்க, நோயை விட்டவன், நோயை கொடுத்தவன் அந்த நோயை நீக்கி கொண்டால் அந்த நீக்கிற நேரத்தில் எவன் சொல்றானோ அவன் பெரிய கெட்டிக்காரன் போயிடும். பெரிய பெரிய டாக்டர்கிட்ட 10,000 20,000 50,000 செலவு பண்ணி ஒன்னும் குணமாகல. நம்ம கிராமத்தில் தெருவோரத்தில் குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கிற சித்த வைத்தியர்கிட்ட போய் 2 ரூபாய்க்கு மாத்திரை உண்டை வாங்கி உள்ள போட்டு முழுங்கினா கப்புன்னு கேட்குது. என்னடான்னு பார்த்தா இறைவன், அந்த நோயை கொடுத்த இறைவன் நோய் நீங்குவதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் நீ வேளாங்கண்ணியில் இருந்தாலும் நோய் குணமாகும். ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவன் நேரத்தை நிர்ணயித்திருக்கிறான். வேளாங்கண்ணிக்கு போனாலும் நோய் குணமாகும், வெங்கடாச்சலபதிக்கு போனாலும் நோய் குணமாகும், தாயத்தை போட்டாலும் குணமாகும், ஓரத்தில் இருக்கிறவன் போய் ஏதோ வில்ல உண்டை வாங்கி வாயில முழுங்கினாலும் குணமாகும். அது இவர்களின் திறமை இல்லை. இங்கே எந்த வேலையும் நடக்கவில்லை. படைத்த இறைவன் இந்த நோய் குணமாவதற்கு இந்த நேரத்தை நிர்ணயித்தார். அந்த நேரத்தில் அது குணமாகிறது. எனவே படைத்த இறைவன் செய்கிற வேலையை இந்த தாயத்து செய்ய வேண்டும் நம்பாதீர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்ததில்லை. கயிறு என்பது கொடி கட்ட உதவும். இடுப்புல அருணாகயிறு கட்டிக்கிட்டு கைலியை இழுத்து கட்டி போடுவதற்கு உதவும். பொருட்களை கட்டி முடிந்து வைப்பதற்கு உதவும். தலையை முடிஞ்சு பின்னி போடுறதுக்கு உதவும். கயிறை கொண்டு என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அந்த வேலைகளை தான் செய்ய முடியுமே தவிர
நோய் நீக்குவது, பலம் தருவது, கஷ்டம் நீக்குவது, இந்த காரியத்தை எல்லாம் எந்த கயிறும் நீக்காது, எந்த தாயத்தும் நீக்காது, எந்த தகடும் நீக்காது. அவற்றை உடைத்து போடுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவன் தாயத்து தொங்கவிட்டுக் கொண்டானோ அவன் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டான். இறைவன் செய்கிற காரியத்தை இந்த தாயத்து செய்யும் என்று சொல்லி இறைவனின் இடத்திலே தாயத்தை நிறுத்தி இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். எனவே அது மிகப்பெரிய பாவம். இப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். எனவே முஸ்லிம் சமுதாயம் உண்மையான முஸ்லிம்களாக நபி அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, இறைவன் எதையெல்லாம் இருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் விட்டு விலகி உண்மை முஸ்லிம்களாக தமது வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லொருளை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்